வணக்கம். இன்றைக்கி 20 ஜனவரி 2022. டைம் வந்து 9:16 ஆகுது. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. இது போனோடனே தான் தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்குறோம். இப்போ நமக்கு செகண்ட் கேண்டில் முடிஞ்சு செல்லு வந்திருக்கு. ரோபோவில் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து 200 பாயிண்ட் இந்த மணி புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரின்றதுனால அடுத்த மணி எடுக்க முடியாது. ஏன்னா டைம் டிகே நிறைய இருக்கும். ஸோ இந்த மணி புட் ஆப்ஷனு ரோபோ ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிருக்கு. பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஹிட் ஆகிடுச்சு. 1035 ரூபா கிட்ட ஃபஸ்ட்டு காலில் நமக்கு இப்போது மைனஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ ரொம்ப வந்து பார்த்து தான் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பைரிஸ் வந்து சைட்வேஸ் தான் போகும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் வந்து கரெக்டான விதத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸையும் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம். இப்போ திரும்ப பை வந்திருக்கு. ஸோ ஒரு லாட் வந்து கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ஆல்ரெடி புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு 1000 ரூபா கிட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போ கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் வந்து 360 ரூபா 400 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம். டைம் வந்து 9:45 ஆகுது. இப்போ பையில் வந்து ஒரு லாட் வாங்குச்சு. அந்த ஒரு லாட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆகிட்டு திரும்ப செல்லில் பார்க்குறோம். செல்லில் வந்து 2 லாட் எடுத்திருக்கு. அதாவது நான் ஆர்டர் புக் காட்டுறேன். முதல்ல வந்து புட் ஆப்ஷன் ஒரு லாட் எடுத்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப கால் ஆப்ஷன் ஒரு லாட் எடுத்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப புட் ஆப்ஷன் ஹைப்ரிட் மூலமாக 2 லாட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1500 ரூபா இருக்குது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எம்டிஎம் லாஸ் வந்து இதில் 1000 ரூபா வந்து ரிகவராக இப்போ ப்ராஃபிட்லேயே வருது. ஏன்னா 2 லாட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம். ஓவரால் எம்டிஎம் வந்து 1200 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து 9:55 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம். கரெக்டாக நமக்கு 2வது லாட் எடுத்த உடனே மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு லாஸ்ட்டில் இருந்தது அதெல்லாமே ரிகவர் ஆகிட்டு இப்போ நமக்கு ஒரு 700 ரூபா 800 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம். டைம் வந்து கரெக்டாக 10:05 ஆகுது. மார்க்கெட் வந்து அதே ஸ்டேபிள் இல்லாமல் மேலே கீழே தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதே 2 லாட்டு தான் இருக்குது. கடைசியாக எடுத்த 9:49 எடுத்தது தான் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஒரு 775 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே கீழே இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைம் பார்க்குறோம். கரெக்டாக 10 மணி ஆகுது. மார்க்கெட் நல்லா கீழே வந்துருச்சு. நம்முடைய எம்டிஎம் பார்க்குறோம். கரெக்டாக வந்து 1300 ரூபா கிட்ட எம்டிஎம் இருக்குது. இப்போ 2000 ரூபா வந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரைலிங் பண்ணுற மாதிரி நம்ம இதில் இப்போ ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி ட்ரைலிங்கை செட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நமக்கு அதாவது நம்ம அலைஸ் ப்ளூ எம்டிஎம் மாற்றிக்குவோம். மாற்றினதுக்கப்புறம் இங்கே 2000 ரூபா வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரைலிங் வந்து ஒரு 300 ரூபா வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி இதை கிளிக் பண்ணிடுறோம். இப்போ பார்க்குறோம் 1700 ரூபா 1800 ரூபான்னு கட் ஆகிடுச்சு. கட்டான உடனே பார்க்குறோம் 1800 ரூபா ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு சீரியஸ் வரும்போது நான் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் டேரெக்டாக 2000 ரூபா போட்டு புக் பண்ணி தான் கண்டிப்பாக எனக்கு 2000 ரூபா கிடச்சிருக்கும். அதில் டவுட்டே இல்லை. 2700 இருந்தால் கூட. பட் இந்த ட்ரைலிங் எப்படி போகுதுன்றதை ஜஸ்ட் நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த வந்திருக்கக்கூடிய இந்த சில நாட்களில். ஸோ இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் வந்து வேறு மெத்தட் சொல்கிறேன். இப்போதைக்கு 1800 ரூபா ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நமக்கு போதுமானது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.